புனித குவாதலூப்பே அன்னையின் வரலாறு. மெக்சிகோ நாட்டின் தலைநகருக்கு அருகிலுள்ள டபேயாக் குன்றின் மீது 1531ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அதிகாலையில் இந்த அற்புதமான நிகழ்வு தொடங்கியது. புனித ஜுவான் டியாகோ ஒரு ஏழை பழங்குடியின மனிதர். அவர் தில்பெட்மா எனப்படும் முரட்டுத்தனமான ஆடையை அணிந்து கொண்டு திருப்பலி காண்பதற்காக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது வானத்திலிருந்து ஒரு இனிய இசை ஒலிப்பதை கேட்டு அவர் வியப்படைந்தார். அந்த குன்றின் உச்சியில் ஒரு பேரொளி தோன்றுவதைக் கண்டார். அந்த ஒளியின் நடுவே ஒரு இளம்பெண் நின்றிருப்பதை அவர் கண்டார். அவருடைய முகம் அமைதியாகவும் பேரழகோடும் விளங்கியது. அந்த பெண் ஜுவான் டியாகோவை நோக்கி மென்மையான குரலில் பேசத் தொடங்கினார். பெண் குரல்: என் அன்பார்ந்த மகனே ஜுவான் டியாகோ, நீ எங்கே போகிறாய்? நான் உன்னுடைய தாயும் விண்ணுலகம் மற்றும் மண்ணுலகை படைத்த உண்மையான கடவுளின் தாயுமான கன்னி மரியா என்பதை அறிந்து கொள். எனக்கு இந்த இடத்தில் ஒரு ஆலயம் எழுப்பப்பட வேண்டும் என்பதே என் விருப்பம். இங்கே நான் என் அன்பையும் இரக்கத்தையும் உதவியையும் பாதுகாப்பையும் மக்களுக்கு வழங்குவேன். ஏனெனில் நான் உனக்கும் இந்த நிலத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் என்னை நம்பி என் உதவியை நாடும் அனைவருக்கும் ஒரு கனிவான தாயாக இருப்பேன். அவர்களின் அழுகுரலுக்கு நான் செவிசாய்ப்பேன். அவர்களின் துன்பங்களிலும் வேதனைகளிலும் நான் ஆறுதல் அளிப்பேன். எனவே நீ இப்போது மெக்சிகோ ஆயரிடம் சென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற எனது விருப்பத்தை கூறு. இந்த வார்த்தைகளை கேட்ட ஜுவான் டியாகோ உடனடியாக ஆயர் சுமர்ராகா என்பவரிடம் சென்று அன்னையின் செய்தியை அறிவித்தார். ஆனால் ஆயர் அதை நம்ப மறுத்து ஒரு அடையாளத்தை கேட்டு அனுப்பினார். ஜுவான் டியாகோ மிகவும் கவலையோடு திரும்பினார். அதே சமயம் அவருடைய மாமா பெர்னார்டினோ மரணப்படுக்கையில் இருப்பதை அறிந்தார். டிசம்பர் 12ஆம் தேதி அதிகாலையில் மாமாவுக்கு இறுதிச் சடங்குகள் செய்ய குருவை அழைக்க அவர் ஓடிக்கொண்டிருந்தபோது அன்னை மீண்டும் அவருக்கு தோன்றினார். ஜுவான் டியாகோ அன்னையை தவிர்த்து வேறொரு பாதையில் செல்ல முயன்றார். ஆனால் அன்னை அவர் முன் தோன்றி அவரை தடுத்து நிறுத்தினார். பெண் குரல்: மகனே, என்ன நடக்கிறது? எங்கே போகிறாய்? எதற்கும் அஞ்சாதே, உன் உள்ளம் கலங்க வேண்டாம். உன் மாமாவின் உடல்நிலையை பற்றி கவலைப்படாதே. நான் உன் தாயாக இங்கே இருக்கிறேன் அல்லவா? நீ எனது நிழலிலும் பாதுகாப்பிலும் இருக்கிறாய். நான் உனக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறேன். இப்போது உன் மாமா குணமடைந்து விட்டார் என்பதை நான் உனக்கு உறுதி கூறுகிறேன். இப்போது நீ அந்த குன்றின் உச்சிக்குச் செல். அங்கே உனக்கு தோன்றும் மலர்களை பறித்து கொண்டு ஆயரிடம் செல். டிசம்பர் மாத குளிரில் பாறைகள் நிறைந்த அந்த மலையில் ரோஜா மலர்கள் பூப்பது சாத்தியமற்றது. ஆனால் ஜுவான் அங்கு சென்றபோது அழகான காஸ்டிலியன் ரோஜாக்கள் பூத்திருப்பதைக் கண்டு வியந்தார். அவர் அந்த மலர்களை தனது தில்பெட்மா ஆடையில் மடித்து கொண்டு ஆயரிடம் சென்றார். ஆயர் முன் நின்ற ஜுவான் டியாகோ தான் கொண்டு வந்த மலர்களை கீழே கொட்டியபோது ஒரு மகா அதிசயம் நிகழ்ந்தது. அந்த மலர்கள் கீழே விழுந்த அதே நொடியில் ஜுவானின் கரடுமுரடான தில்பெட்மா ஆடையின் மீது அன்னை மரியாளின் உருவம் தத்ரூபமாக தோன்றியது. அந்த உருவத்தை கண்ட ஆயரும் அங்கு இருந்தவர்களும் மண்டியிட்டு வணங்கினார்கள். அந்த தோற்றத்தில் அன்னை மரியா ஒரு மெக்சிகன் பெண்ணைப் போல மாநிறமாக இருந்தார். அவரது முகம் கருணையும் பணிவும் நிறைந்ததாக இருந்தது. அவருடைய கண்கள் கீழ்நோக்கி பார்த்தபடி இருந்தன. கைகள் செவ நிலையில் கூப்பப்பட்டிருந்தன. அன்னை அணிந்திருந்த அங்கி இளஞ்சிவப்பு நிறத்திலும் அதன் மீது தங்க நிற பூ வேலைப்பாடுகளும் இருந்தன. அவருடைய நீல நிற மேலாடை விண்மீன்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த விண்மீன்கள் அன்னை தோன்றிய நாளில் வானில் இருந்த கிரக நிலைகளை அப்படியே பிரதிபலித்தன. அன்னையின் பின்னால் சூரியனின் ஒளிக்கதிர்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. அவருடைய காலடியில் ஒரு பிறை நிலவு இருந்தது. அதை ஒரு வானதூதர் தாங்கிக் கொண்டிருந்தார். இந்த தோற்றம் அஸ்டெக் மக்கள் வணங்கிய சூரிய கடவுளையும் நிலவு கடவுளையும் விட அன்னை மரியாள் மேலானவர் என்பதையும் அவர் இறைவனின் தாய் என்பதையும் அவர்களுக்கு உணர்த்தியது. இந்த அற்புதமான நிகழ்விற்கு பிறகு மெக்சிகோ நாடு முழுவதும் மக்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினார்கள். புனித ஜுவான் டியாகோ தனது வாழ்நாள் முழுவதும் அந்த ஆலயத்தின் பாதுகாவலராகவும் அன்னையின் செய்தியை பரப்புபவராகவும் எளிமையான வாழ்வை வாழ்ந்தார். அவர் 1548ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு 2002ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் ஜுவான் டியாகோவுக்கு புனிதர் பட்டம் வழங்கி கௌரவித்தார். அன்னை மரியாளின் அந்த திருவுருவம் இன்றும் மெக்சிகோவில் உள்ள ஆலயத்தில் எந்தவொரு சிதைவுமின்றி பாதுகாக்கப்படுகிறது. அறிவியல் ஆய்வாளர்கள் கூட அந்த ஓவியம் எப்படி உருவானது என்பதை விளக்க முடியாமல் திகைக்கின்றனர். ஏனெனில் அதில் எந்த ஒரு வண்ணப்பூச்சு அடையாளமோ அல்லது மனித தையல்களோ இல்லை. அன்னை மரியாள் ஜுவான் டியாகோவிடம் பேசிய அந்த அன்பு மொழிகள் இன்றும் உலகெங்கிலும் உள்ள நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு மாபெரும் ஆறுதலையும் நம்பிக்கையும் அளித்து வருகின்றன. புனித குவாதலூப்பே அன்னைக்கு விண்ணப்பம். ஓ குவாதலூப்பே அன்னையே, மெக்சிகோ நாட்டின் அரசியே, நீர் டபேயாக் குன்றின் மீது புனித ஜுவான் டியாகோவுக்கு தோன்றி நான் உன்னுடைய தாயாக இங்கே இருக்கிறேன் அல்லவா என்று ஆறுதல் மொழி கூறினீரே. உம்மை நோக்கி மன்றாடும் எங்களுக்கு உமது இரக்கமுள்ள கண்களை திருப்பியருளும். அன்புள்ள தாயே, உமது திருவுருவத்தின் வழியாக நீர் எங்களுக்கு அமைதியையும் நம்பிக்கையையும் தருகிறீர். உலகின் பாதுகாவலியே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு குணத்தையும் துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதலையும் ஏழைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் உமது அரவணைப்பையும் தந்தருளும். எங்கள் பாரங்களையும் கவலைகளையும் உமது திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம்.
உமது திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்துரை செய்து நாங்கள் என்றும் இறை அருளில் நிலைத்திருக்கச் செய்தருளும். ஆமென். குவாதலூப்பே அன்னையை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்.